வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்க போனால் கங்குவா ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்கள் கொட்டி கிடக்குது. எங்கேயாவது இடம்லாம் கிடைக்குது. புரியாத மனம். அவர் வாய்ஸே இல்லை. சுட்டு சொல்றதுக்குள்ள கங்கு அங்க வரணும். லுக்கு எப்படி இருக்கு பாரு. கத்த ஆரம்பிச்சிட்டாரு. மொத்தத்துல சண்டை. அரக்கனா வந்திருக்கு. என்னமோ பண்றேன். வேற லெவலில் இருந்துச்சுங்க. நான் ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோல காட்டுறப்ப நான் சூர்யா நினைச்சிட்டேன். பார்த்தா இல்லை, அது பேஸ்க்கு சைட் போஸ்ட்ல பார்க்கறதுக்கு சூர்யா மாதிரியே இருந்துச்சு. பார்த்தா இவரு என்னடா வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டு வேற வாய்ஸ் கொடுத்துட்டாங்களோன்னா நான் சந்தேகப்பட்டேன். பார்த்தா அவர் வாய்ஸ் அதே மாதிரி தாங்க, சிங்கம் கஞ்சிக்கிற மாதிரி அப்படியே வேற லெவலில் இருக்குது. இதெல்லாம் நம்ம அந்த பிக் ஸ்க்ரீனில் 2 பேரோட ஃபைட் பார்க்குறப்போ வேற லெவலில் இருக்க போதுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவரும் ஒரு எப்படி இருப்பாருன்னு தெரியும், ஒரு வில்லன் போர்ஷனில். இவரும் எப்படின்னு தெரியும். 2 பேரும் மோதல் எப்படி இருக்க போகுது. 2 பேருமே சைக்கோத்தனமாக தான் நடந்துக்கிறாங்க. எல்லாமே ஆக்ரோஷமாக தான் இருக்குது. இந்த சாதுவான பேச்சே சூர்யா கிட்ட ஒரு டைலாக் கூட இல்லை. எல்லாமே ஆக்ரோஷம் தான். அந்த 2 பேருக்கு தான் நல்லா நடக்க முடியும், ஒரு போர் அது இதுன்ட்டு. ஆனா சூர்யா சாரோட ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் செம்மையா இருந்துச்சு. அதுவும் அந்த கத்திட்டு இப்படி அனாந்து பார்க்கும்போது அந்த கண்ணுல அந்த கண்ணீர் கிளாஸ் மாதிரி இப்படி நிக்குது. ஐயோ அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு அந்த சீன்லாம் பார்க்கும்போது. அப்புறம் குத்திக்கிட்டே அப்படி இப்படி போனாரே, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு, செம்மையா இருக்கு. ஒரு வியூவே வேற மாதிரி இருக்கு இந்த படத்துல. சூர்யா சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேற மாதிரி ஒரு படம் கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. எனக்கு இது என்ன சொல்றது, காட்டுவாசி இந்த கிரவுண்ட் லெவல்ல தான் ஃபைட்டே நடக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு ஊர் அதுக்குள்ளதான் நடக்கும்னு பார்த்தா அது கடல் வழி போர்லாம் நடக்குது. 2 பக்கம் தரையிலையும் நடக்குது, கடலையும் நடக்குது. 2 இடத்துலையும் போர் நடக்குதுன்னா என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி இருக்கு. எல்லா சீனுங்க வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இந்த அனிமல்ஸ் கூட ஃபைட் போறதாகட்டும், அங்கே ஆப்போனண்ட்டில் ஃபைட் போகிறதாகட்டும், கடலில் ஃபைட் போகிறது, எல்லாமே இவ்வளோ விஷயங்களை அடக்கி வச்சுருக்காங்களான்றப்போ என்னையா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருக்குது. சூர்யா சார்னாலே எப்பவுமே அந்த கத்துறது சிங்கம்லேயே பார்த்தோம், கத்தி கத்தி தொண்டைக்கிளே அப்படி பண்ணியிருப்பாரு. இதுலேயும் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஆனால் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு போருக்காக ஒன்று கத்துறது, அதில் அவ்வளோ எமோஷ்னல் வருது. அது கத்தி கத்தி இது பண்ணுறது சூப்பராக இருக்குது. அவருக்கு நல்லா சூட் ஆகும். அந்த மாதிரி அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி கத்தி பண்ணுறதுலாம் செம்மையாக சூட் ஆகும். இதில் பயங்கரமாக இருக்குது. எனக்கு 300 ஸ்பிரிட் ஆனால் அதை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அதில் வர்ற ஒரு சீன் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கடல் வழி போர் இதெல்லாம் நடக்கிறப்போ எனக்கு அதுவுமே ஞாபகப்படுத்திச்சு. ஸோ நம்மளை என்டர்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேங்க.
கதை என்னவா இருக்கும்ன்றது அப்பாற்பட்டது. பட் இந்த விஷுவலே இந்த ஃபைட் இந்த வாருன்றது வந்து நம்மள ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். சும்மா 2 பக்கம் மோத விட்டுட்டு இந்த இது பண்ணாமல் இன்னொன்று டீட்டெயிலிங்காக காமிச்சாங்க ஒன்னொன்றுமே. ஸோ நம்மளுக்கு வேற லெவலில் இது நம்மளை என்டர்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம பேசும் பொருளாக இந்த சீன் இருக்குன்றது கன்ஃபார்ம் நினைக்கிறேன். அண்ட் வந்து ஆப்போனண்ட்டில் என்ன சொல்கிறது, இந்த பக்கம் நம்ம ஆளுங்க மட்டும்தான். பட் ஆப்போனண்ட்டில் வேரியேஷன் இருக்குங்க. அந்த வில்ல அது நம்ம ஆளுங்க மாதிரியே இருந்துச்சு. ப்ளஸ் வந்து வெளியதுவும் தெரிஞ்சது. அந்த காலத்திலேயே வந்து வெளிநாட்டுக்காரங்களும் உள்ளே வந்தாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்குள்ளேயும் போர் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 சைடும் அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம அட்டாக் பண்ணுறாங்களா, இல்லை வந்து இது கதையே வேறையான்றது இல்லை. இவங்க 2 பேருக்கு நடுவில் இன்னொருத்தன் வரானா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம படம் பார்க்குறப்ப தெரியும். ஸோ வெவ்வேறு வார் நடக்கும்னு நினைக்கிறேன். சுற்றி எப்போவுமே போர்க்களம் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. நோ ரெஸ்ட் டைம் இது டைலாக்லாம் அங்கே பேச்சே இல்லை பழி தெரியுது. ஏன்னா சூர்யா சார் ஒரு இடத்துல பயங்கர எமோஷன் ஆனார். ஸோ அதிலே தெரிஞ்சு போச்சு எந்த லெவலுக்கு உள்ள நடக்க போகுது. இதுல வந்து எமோஷன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகல. ரொம்ப கதையோட பொருத்தமா வர்ற மாதிரியே ஒரு எமோஷனல் ஒரு காமிச்சிருந்தாங்க. அவர் மட்டுமே சோலோவா தான் அது ஃபைட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ டீமா வந்து அப்படிலாம் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் டேக் ஓவர் பண்ண மாதிரி இருக்கு. எப்பவுமே நம்ம ஒரு ஹீரோனா வில்லன் அந்த அளவுக்கு அமையணும், ஈக்குவலா இருக்கணும், அவரும் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம்ல. இதுல பார்க்கறதுக்கு அப்படிதான் இருந்துச்சு. இந்த 2 பேர் தான் மெயினா இருக்கிற மாதிரி இருந்தது. அதனாலே பிடிச்சிச்சு. அப்போ இதுக்காகவே வந்து படம் சூப்பராக இருக்குமோன்ற தாட் இப்போவே வந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு கங்குவா அந்த கிளிம்ஸ் விடுறப்போ எல்லாருமே கொஞ்சம் நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சேன். இது ஓடாது இது அது வந்து சீனை பார்த்துட்டு கொஞ்சம் இதுவானாங்க. பட் இது பார்க்குறப்போ நம்பிக்கை வருதுங்க. மேபி இது கதையால் நம்மளுக்கு கனெக்ட் ஆகலன்னா நம்மளை வந்து என்டர்டைன் பண்ணுன்றதுல மட்டும் உறுதியாக இருக்குது. ஏன்னா விஷுவல் அப்படி இருக்குது. இல்லை இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இந்த போர்ஷன்லாம் வந்து கம்மியாக வரும், வேற சூர்யா தான் அதிகமாக காட்டுவாங்க அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதுவும் பெருசாக போகுது. எனக்கு தெரிஞ்சு அது கம்மியாக இருந்து இது அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்குன்னு தான் தோணுது. அப்படிதான் இருக்குமா என்னன்னு தெரியல. ஒருத்தர் அப்படிதான் சொல்லியிருந்தார், இது வந்து ஃப்ளாஷ்பேக் கதை, இப்போ நடப்பில் இருந்து அது நம்ம முன்னோர்கள் பற்றி சொல்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒருத்தர் சொன்னார். பட் இதை பார்க்க அப்படி இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளோ விஷயங்களையும் வந்து ஃப்ளாஷ்பேக் காட்டினா படமே இதான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுவாக நம்ம கன்ஃபியூஸ் இல்லாமல் நேராக போய் பார்த்துருவோம். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.